நிச்சயமாக ஆஃப்டர் த மேரேஜ் வந்து விஷாலுடைய லைஃபே ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது விஷால் தான் வந்து மிகப்பெரிய பணக்காரர். டிஆர் வந்து அவங்கள ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டார். ஏன்னா இது இன்னும் தள்ளி போட வந்து நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு சிக்கல். ஏற்கனவே அவருக்கு அப்படி தான் வந்துச்சு. அந்த பில்டிங்கில் எங்கேயாவது ஒரு ஏரியாவை மட்டும் திறந்து வச்சு அழகாக அந்த கல்யாணத்தை பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து அவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காரு. இவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்ச நாளாகவே வந்துட்டு விஷாலை நம்ம நிறைய இடத்துல வந்து பார்க்க முடிந்தது. நிறைய மேடைகளில் வந்து பார்க்கும்போது பரிதாபப்பட்டிருக்காங்க சில பேர். இவருக்குன்னு இப்படி கை நடுங்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மேடையில் மயக்கம் போட்டு வந்து அவரை பார்த்து பரிதாபப்பட்ட நிலை போய் இப்போ வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும். என்னடா இப்படி ஒரு கப்பல் இருக்கிறத நாங்கள் யோசிச்சு கனவுல கூட வந்தது இல்லையே, எப்போ இது எங்கே நடந்தது அப்படின்ற மாதிரி தன்ஷிகா அப்புறம் விஷால் அவங்களோட காதல் பற்றி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது முன்னாடியே தெரியுமா உங்க யாருக்காவது, இல்லை இப்போதான் உங்களுக்கு? இல்லை, பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. உள்ளபடியே நாங்கள் எதையுமே யூகிக்கவே இல்லை. ஆக்சுவலாக வந்து இது மாதிரி ஏதாவது விவகாரங்கள்லாம் நமக்கு தெரியும். எப்படியோ அரசியல் புரசலாக காதல் விட என்னன்னு விசாரித்து முடிந்த அளவுக்கு அதை சொல்லுவோம். பட் இது வந்து யாருக்குமே தெரியல. ரொம்ப ஆச்சரியமாச்சு. அன்னைக்கு காலையில் தான் ரிவீல் ஆச்சு. இந்த மாதிரி ஈவினிங் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து காலையில் தான் வந்துச்சு. பரவாயில்ல, ஆனால் நல்ல முடிவை தான் விஷால் எடுத்திருக்காரு. ஏன்னா இப்போது அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவர் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொன்னால் கூட அதை தாண்டி அவருக்கு இருக்குங்கிறத பல இடங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அவருக்கு நிறைய அவ்வளோ ப்ரெஷர். உள்ளபடியே வந்து நம்ம வந்தோம், சினிமாவில் நடித்தோம், சம்பளத்தை வாங்கி போட்டோம் அப்படின்னு ஒருத்தர் போயிருந்தா இவ்வளவு டென்ஷன் அவருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நிறையா பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டார். ஒரு பக்கம் நடிகர் சங்கம், ஒரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம், அங்கே நடக்கிற பஞ்சாயத்துகள், பிரச்சனைகள், இது எல்லாமே அவருக்குள்ளே இறங்கி ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிற அளவுக்கு சூழல் மாறிச்சு. அது அவருடைய கரியரையே ரொம்ப பாதிச்சுது. அவருடைய படங்கள்லேயே அவர் படப்பிடிப்புக்கு சரியாக வர்றாரா வரலையா அந்த மாதிரி 1000 கேள்விகள் இருந்துச்சு. அப்போ அவரை நெறிப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் வேணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்க வீட்டில் வந்து ரொம்ப நீண்ட நாள் கவலை, என்னடா பிள்ளை அப்படி இருக்காரு, ஒரு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்லாம். நல்ல வேலையாக அவருக்கும் ஒரு காதல் வந்து அவங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணி டக்குன்னு அதை ரொம்ப குறுகிய காலத்தில் அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட்டில் கல்யாணம்ங்கிறது வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் அறிவிச்சிருக்காங்க. நல்ல விஷயந்தான். ஏன்னா இது இன்னும் தள்ளி போட வந்து நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு சிக்கல். ஏற்கனவே அவருக்கு அப்படி தான் வந்துச்சு. 2 திருமணமும் ஒரு தள்ளி போட்டு தான் வந்துச்சு. இதை வந்து பரவாயில்ல, ரொம்ப விரைவாக பண்ணுறதுக்காக பிளான் போடுறாங்க. நிச்சயமாக ஆஃப்டர் த மேரேஜ் வந்து விஷாலுடைய லைஃபே ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். ஓகே சார். இப்போ வந்துட்டு நிறைய பேர் என்ன நெட்டிசன்கள்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் எந்த படமே ஒன்றா நடித்தது மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லையே, எப்படிதான் உங்களுக்கு கனெக்ஷன் வந்தது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது கூட நாங்கள் அதான் அந்த ஃபேண்டசியில் கூட உங்களை நினச்சி பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எப்படி உங்களுக்கு பழக்கமாச்சு அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இக்கட்டாக இருக்கிற சூழலில் எனக்கு வந்து என் வீட்டுக்கு வந்தார், எனக்கு ஆறுதல் சொன்னார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க இக்கட்டான நேரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து ஒரு மேடையில் டிஆர் வந்து அவங்கள ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார் மேடையிலேயே. அப்போ அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. அன்னைக்கு ஒரு வேளை விஷால் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதுதானான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம வெளிப்படையாக தெரிஞ்ச சம்பவம்னா இது ஒன்று தான். அதற்கப்புறம் அவங்களுடைய மாமா அருண், அவர் தான் அவங்களுக்கு மேனேஜரெல்லாம் இருந்தார். அவங்களுடைய அக்காள் மகள் தான் அவங்க. அவருடைய இறப்புக்கு விஷால் போயிருந்தார். போய் அவர் அங்கே கூடவே இருந்து அவங்க கொஞ்சம் ஆறுதலாலாம் இருந்தார். ஒருவேளை அது தொடர்பாக ஏதாவது நடந்துச்சான்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஒரு 15 வருட நண்பர்கள்னு அவங்க சொல்கிறாங்க. அது சினிமாவோட சகஜம்தான். ஏன்னா பல இடங்களில் அவங்க சந்திப்பாங்க, விழாக்களில் சந்திப்பாங்க, அப்புறம் எங்கேயா பார்ட்டிஸ் நடக்கும், அப்போ அவங்கெல்லாம் கேதர் ஆவாங்க. ஸோ அதில் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கலாம். பட் ரொம்ப வெளிப்படையாக இப்போ தான் வந்து அவங்க ஒருவருக்கு புரிந்து கொண்ட விஷயம்லாம் சொல்கிறாங்க. பட் அதுதான் சொல்கிறேனே, அவங்களுக்கும் அது நல்ல முடிவு, அவருக்கும் அது நல்ல முடிவு. ஓகே சார். இப்போ இவங்க 2 பேரும் வந்து ரிவீல் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த வேற ஒரு கண்ட்ரியில் வந்து விஷாலோட வீடியோ ஒன்று லீக் ஆச்சு இல்லையா? விஷால் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட போகும்போது வீடியோ எடுத்து போட்டுருவாங்க, அது இவங்க தானா அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வேணும்னே பண்ணதா இல்லை இவங்க தான் அவங்களா? இல்லை, அது கிட்டத்தட்ட பிராங்க் மாதிரி. அது அப்படி ஒரு காதலியை வந்து இப்படி எடுத்து அப்படி 5 ஓடுற நபர் விஷாலும் கிடையாது, தன்ஷிகாவும் கிடையாது. ஸோ ஒருவேளை அப்படி அன்னைக்கு யாராவது எடுத்திருந்தா கூட எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறவங்க தான் 2 பேரும்.
ஸோ அதனால் இது அது சம்மந்தம் இருக்குது. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்ஷிகா வீட்ல இருந்து நிறைய வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோடிக்கணக்கில் வரதட்சணை கொடுக்க போறாங்க அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு சாச்சா இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான தகவல் இது. அவங்களும் ஒன்றும் பெரிய வசதியான குடும்பம்லாம் கிடையாது. அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது விஷால் தான் வந்து மிகப்பெரிய பணக்காரர். இப்போ அவருக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருக்குது. 2 பசங்க, ஒரு பெண். தங்கச்சி. அவங்க தத்தெடுக்கப்பட்டவங்க, நேரடி வாரிசு கிடையாது அவங்க. அப்படி இருந்தாலும் வந்து அந்த சொத்துக்களில் அவங்களுக்கும் ஒரு சரி பாதி பிரித்து கொடுங்கலாம் விஷால் சொன்னதெல்லாம் தகவல் இருக்குது. ஸோ என்னென்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய சொத்துக்கள் அதெல்லாம் வந்து அனுபவிப்பதற்கு ஒரு பேரப்பிள்ளைய இல்லையே, ஒரு மருமகள் இல்லையேன்னு நிச்சயமாக அவங்க ஃபேமிலி நினச்சிருக்கோம். அப்போ கரெக்டாக அவங்க அண்ணன் அழகாக ஒரு நடிகை தான் கல்யாணம் பண்ணி அழகாக செட்டில் ஆகிட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து இவர் தான் பெண்டிங்கில் இருந்தவர் அவங்க வீட்டில். ஸோ அதனால் எல்லாமே வந்து சரியாக இருக்குது. உள்ளபடியே அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா, விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நீதி நேர்மை வென்றது அப்படின்னு சொன்னீங்களேப்பா, கட்டி முடிச்சிட்டிங்களா? அது எந்த சிச்சுவேஷனில் இருக்குது, எந்த நிலைமையில இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்களா? பில்டிங் இப்போ மலமலன்னு வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ நடுவில் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கோடியாக கொடுத்து அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே உள்ள ஏதாவது ஒரு அரங்கத்தை மட்டுமே அவங்க முதல்ல திறந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன தியேட்டரோ அல்லது ஏதோ ஒரு ஹாலையோ திறந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று யாரும் சட்டையை பிடிச்சி கேட்க போகிறதில்ல. அது எப்படி நீ சொன்ன, எப்படி நீ பண்ணன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அவருக்கு ஒரு உறுத்தல் இருக்கும், என்னடா நம்ம சொன்னமே, சொல்லாமல் அதை செய்கிறோமேன்னு ஒரு உறுத்தல் அவருக்கு இருக்கலாம். அப்படி இருப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பில்டிங்கில் எங்கேயாவது ஒரு ஏரியாவை மட்டும் திறந்து வச்சுட்டு அழகாக அந்த கல்யாணத்தை பண்ணிடலாம். ஓகே சார். விஷால் PS மித்ரன் அவங்க மறுபடியும் இணையறாங்க. மேபி இரும்பு திரை 2 இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி? ஆமாம், அது ரொம்ப நாளாக அவங்க பேசிகிட்டு இருந்த விஷயந்தான். இரும்பு திரை சூப்பரான படம். அது இன்றைக்கி வந்து இந்த சைபர் கிரைம் வந்து இன்னும் அட்வான்ஸாக போயிடுச்சு. இப்போது நீங்கள் பேப்பரை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் இரும்பு திரை 2 எடுக்கிறதுக்கு நிறைய கண்டென்ட் அவர்கிட்ட இருக்கும். ஓகே. அப்போ அதனால் விஷால் இறங்கி வரணும். இன்றைக்கி விஷால் கொஞ்சம் சரியாகி ரெகுலராக ஒரு ஷூட்டிங் வருவாருங்கிற நம்பிக்கை முதல்ல PS மித்ரன்லாம் கிடச்சிதுன்னா ஷூட்டிங் கிளம்பிடுவாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறதா ஒரு தகவல் வருது. நிறைய விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.